Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரிக்கு தொட்டுக்கக்கூடிய பூரி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படினா என் சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, கொத்தமல்லி இலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற உருளைக்கிழங்கு, தாளிக்க கொஞ்சமாக கருவேப்பிலை. வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பை தாளிச்சிக்கலாம். அதோட கருவேப்பிலை, நசுக்கி வச்சிருக்க பூண்டு, பச்சை மிளகாய், இதை மூணுத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கூடவே உப்பு, மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டதும் அரிஞ்சு வச்சுக்கிற தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக விடுவோம். தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. வெங்காயம் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி கையிலேயே நசுக்கி அதில் கலந்து விட்டுடலாம். ரொம்ப மைய நசுக்க வேணாம், லைட்டாக கையில் ஊற்றி விட்டால் போதும். அதுக்கு அடுத்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க விடுங்க. இந்த கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். இது உடனே இறுகிக்கும். அதனால் உங்களுக்கு அந்த கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்க வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான பூரி கிழங்கு ரெடி. இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.